கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 2/5/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விளக்கியவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. செல்லக்கூடிய இடத்துலலாம் தெய்வீக சமாதானமும் கிருபையும் விடுதலையும் ஆண்டவருடைய நன்மையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவும் அன்பும் ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. சங்கீதம் 18:28 என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, இருளானது இவரை பற்றிக்கொள்ளாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளையா நீங்க மாற்றுங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 2/5/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றட்டும். உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. உடைய பிரசனத்தினால் சமாதானத்தை தருவீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதல் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.